நான் தாங்க ஜிம்மி. என்னை விடு அண்ணா, என்னை விடு, இல்லாட்டி நான் உன்னை கடிப்பேன். விடு விடுன்னு. யார் இந்த பக்கம் போறா? யாருன்னு பாப்போம். இப்ப நான் எங்க வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன், யார் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதெல்லாம் கூட்டு வந்தது எங்க அண்ணன் தான். அதாவது அண்ணன் சொல்றது என்னோட ஓனர் தான் கூட்டு வந்தான். பொழுதுபோக்குக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டான் போல. இங்க எல்லாரும் பார்க்க புதுசாவே தெரியுறாங்க. தர ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. உட்காந்துப்போ. சுபா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. இப்பதான்ப்பா சாப்பாடே தராங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க. நல்லா இருக்கு. என்ன ஃபுட்டு தந்தாங்களா இல்லையா? ஸ்மெல் மட்டும் வந்துட்டே இருக்கு. ஃபுட்டு எங்கே வச்சிருக்காங்க? யாராவே இவ்வளோ பெருசா இருக்கியா? அப்பாடா, நம்ம பக்கம் வரல. நம்ம வாட்டுக்கு சாப்பிடலாம். ஐயோ, வரானே வரானே. வாவ், என்ன ஒரு அழகு. யார் நீ? ஏ பியூட்டி, என்னோட பேர் ஆஷ். எங்க வீட்ல என்ன எல்லாரும் அஷோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஏன் நீ அந்த பக்கம் போற? என்ன பார்த்தா எனக்கு ஒன்றும் பயமா இருக்கா? நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன். ஐயோ, யாரா இவன்? சும்மா சும்மா பக்கத்துலயே வரா. யார் தான் அவனோ? பார்த்தாலே பயமா இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? என் பேரு ஜிம்மி. என்னது, சிமியா? சிம்மி இல்லடா, ஜிம்மி ஜிம்மி. ஓ, ஜிம்மியா? ஜிம்மி, நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள்ளோடிடும் தாமரை, சத்தென்று பாடுது வானிலை, பின்னே நீ பேர் பிள்ளை, நில்லாமல் பேசிடும் பேரலை. ஜிம்மி, என்ன தொங்கிருச்சு? ஏய் ஜிம்மி ஜிம்மி, ஐயோ, எல்லாரும் இன்னையில ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. இவனை என்ன பண்றேன்னு தெரியலையே. ஜிம்மிய காப்பாத்துங்க, 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 ஏற காப்பாத்துங்களே. தூயிடுதே கிடந்துச்சா? நம்ம பாடின பாட்ட தாலாட்டு பாட்டு மாதிரி இருந்திருக்கு போல. அப்பாடா, தப்புச்சேண்டா சாமி. இல்லாட்டியே நீ போட்டு பொழந்து எடுத்துருப்பாங்க. அப்படியே உட்காந்து கரெக்ட் பண்ண பார்ப்போம். மனசுக்குள்ள ஹரி சேராஜ் நினைப்பு. பாடியே நீ வேற கொண்டிருக்கான். நான் பாடின பாட்டு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பாட்டா? பாடும்போது தூங்கிட்டு இப்ப எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்ற. நீ முதல் பாட்டை கவனிச்சாதானே அது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும். உங்களெல்லாம் தூங்கி விட்டு இப்ப என்ன பாட்டு கேவலமா இருக்குங்களா? அசு எப்படியாவது இவ்வளவு பிக்கப் பண்ணிடுறா. சரி, ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். சரி, பரவாயில்ல. ஏதோ பாடி உங்களுக்கு சமாளிச்சு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தேன். கடைசியில் அது முடியல. கோச்சுக்காதீங்க. என்னங்க சோகமாயிட்டீங்க? அதுவா, ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுக்கு தப்பிக்கிறது தான் நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். முடிய மாட்டேங்குது. லூசா? எந்த லூசுன்னா என்ன சொல்லுங்க, நான் வேணும் உங்களை காப்பாத்துறேன். அந்த லூசே நீதான். எப்படி சொன்னாலும் மடங்க மாட்டாளே. ஓ, மேடம் கிறிஸ்தா ஸ்டைலு நினப்பு வேற. சரிங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நான் சொல்லிடுறேன். என்னது? என்னதுன்னா, நீங்க பார்க்க ரொம்ப சப்ப ஃபிகரா இருக்கீங்க. அத்தீன்னு அடிக்கிறா. ரொம்ப ரவுடி பொம்பளையா இருப்பா போலயே. ஐயோ, நம்ம ஒட்டுக்கா செவனின் போய் உட்காருவோண்டா ஆசு. அடி பிச்சு விட்டுரு வாத்துக்கோ. யார பார்த்து என்ன சொல்ற? கேமராவை திருப்பிட்டாலேயா? திருப்பிட்டாலே. திருப்ப வேணாங்கிறீங்க. திருப்பிட்டு கேள்வி வேற. நானே பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். போடா.